சுபிடு, இன்னைக்காச்சும் அஜய் வந்துருவானா? அஜய் தானே, அவன் இன்னைக்கு வந்துருவான் கண்டிப்பா. நேற்று போன போட்டு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டேன். அந்த போட்ட போட்டில் இன்னைக்கு வந்துடுவாப்புல மாப்பிள்ள. சுபினு, அஞ்சலி, வச்சுக்கிடுமி எல்லாரும் கிட்ட திரும்பி பாருங்க. டேய் அஜய், ஏண்டா கழிச்சா இப்போதான் எங்களை என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுதா? எவ்வளோ நாளாக சொன்னே பார்த்து. ஆமாம் பிள்ளைங்களா, எவ்வளோ நாளாச்சு நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணி. ஆமாம், எவ்வளோ நாளாச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணி. நாங்கள் கூட கொஞ்ச நாள் நாங்கள் 3 பேர் தான் வந்துட்டு இருந்தோம். நீ தான் திங்கிறதுக்காடி அங்கேயே ஓடிட்டியே. நேற்று போட்ட போட்டில் இன்னைக்கு வந்துட்டேன் அப்படி தானே? ஏய் உச்சி குடுமி, அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்றி, இடமே இல்லை. வந்து நெருக்கிட்டு உட்காருவா. என்னது, நான் நெருக்கிட்டு உட்காரனா? நான் முதலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன். மூதேவி, நீ தான் வந்து குறுக்க வந்து உட்காந்துருக்க. சரி விடுங்க, அதை விட ஆரம்பிச்சிட்டே 2 பேரும். இப்போதான் அவனே வந்திருக்கான், அது வந்ததோட சண்டை இங்கே. உச்சிக்குருமே, நீ நாச்சும் கொஞ்சம் தள்ளி உட்காருமா. அதே இப்போதானே வந்திருக்கான், நாளைக்கு பார்த்துக்கோ எதா இருந்தாலும். சரி சரி உட்காந்து தொலை. நாளைக்கு இன்னைக்கு மட்டும் தான் விடுவேன் உன்னைய. நாளைக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த மண்டையை உடச்சுப்பிடுவேன். ஏன்னா அஜய், இவ்வளோ நாள் அங்கேயே இருந்துட்டேன். எங்கள் நினப்பெல்லாம் உனக்கு வரல. அப்படியே அங்கேயே சோறை தின்னுட்டு 3 நேரத்துக்கு சோறு நல்லா கொடுத்தோன்னு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டேன். ஏண்டா அப்படி தானே? சீ சீ சீ, அப்படின்னா இல்லை அஞ்சலி, நான் என்ன சாப்பாட்டுக்கு அலையிறவனா? ஓ பாரு, சாப்பாட்டுக்காக அங்கே இல்லை அப்படி தானே? அப்புறம் எதுக்கு சார் அவ்வளோ நாள் அங்கே இருந்தீங்க? ஏண்டா அஜய், அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவள் அங்கே இருக்கான்னு தெரியல. அவள் இருக்கான்னு தெரியல. முன்னாள்னா அவள் அங்கே இருந்தா, இப்போ இருக்காளா என்னன்னு தெரியல. அவள் தான் அங்கே இருக்காளோ? அதுக்காண்டி தான் நீங்கள் சார தரம் அங்கே சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ? ஒச்சு குடும்பி, கரெக்டாக பாயிண்ட் அப்படிப்பா. என்னல சொல்ற? அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சா? ஆமாம் மாப்பிள்ள, அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவள் வந்து என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தா மாப்பிள்ள. ஏண்டா, அவள் வீட்டில் உள்ள பொருளை ஏதாச்சும் தெரியாமல் எடுத்து வச்சிருந்தியா? அதுக்காண்டி பார்த்துக்கிட்டே இருந்தாலோ? இவ ஒருத்தி ஏண்டி, என்னையை பார்த்து நான் அவள் அழகாக இருக்கேன்னு பார்த்து என்னையை பார்த்து சைட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறே தெரியாமல் எடுத்து வச்சிருக்காளாம். சரி சரி கோபப்படாத மாப்பிள்ள, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா போயிட்டு இருக்கும் போல. அவர் என்ன நடந்துச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. ஏண்டா, அங்கே என்ன பொங்கலா கொடுத்தாங்க உனக்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறதுக்கு? ஒரு பொண்ணு என்னை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன், அப்புறம் ஃபோன் அடிக்க வேண்டியதானே? உனக்கு ஃபோன் அடிச்சு அப்புறம் உடனே பார்க்க. சரி போதும் நிப்பாட்டு. என்னமோ இவ பார்க்கலன்னா எனக்கு அப்படியே தூங்காமல் நான் உட்காந்துருந்தாப்புல. நான் ரோட்டில் போனோம்னா 1008 பொண்ணுங்க என்னையை பார்த்து சைட் அடிக்கிறாளுங்க. சரிடா, 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காதேடா. அடே அஜய், அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, அப்புறம் என்ன எதுவும் பேசுனியா என்ன? ஆமாம் அஞ்சலி, நானும் அவளும் ஒரு 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 வாரம் இருக்கும். ஒரு வாரமாக பார்க்க சிரிக்க அந்த மாதிரி கிட்ட இல்லாமல் கொஞ்சம் எட்டத்தில் வந்து இருந்துருக்கோம். சரி கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனோன்னு ஓடிட்டான். ஓடிட்டாளா? ஒருவேளை உன்னை கிட்ட பார்த்தோன்னா பயந்து ஓடிட்டாளோ? என்ன பயந்தாதான் ஓடுவாளோ? ஏன் வெக்கப்பட்டு யாரும் ஓட மாட்டாளோ? சரி 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 கோபப்படாதீ மாப்பிள்ள, தெளிவா சொல்லுங்க. ஓடிட்டான்னு சொன்னோன்னா பயந்து போய் தான் ஓடிட்டாளோன்னு நினச்சிக்கிட்டேன். வெக்கப்பட்டு ஓட்டுனுச்சா பொண்ணு? சரி சரி சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? டேய் சொல்லுடா, ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்புறம் சொல்லுடா. அவன் உன்னை பார்த்து ஓடிட்டா, அதுக்கப்புறம் என்ன? மாப்பிள்ளை பின்னாலே ஓடி இருப்பாரு. ஆமாடா, கரெக்டாக சொல்கிற. நானும் விடல, பின்னாலே போனேன். எங்கே தான் போகிறான்னு பார்ப்போம்ட்டு பின்னாலே ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடுனேன். அப்புறம் என்ன? அவள் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா. நீ என்ன பண்ணுன? நான் என்ன பண்ண போகிறேன்? நம்மளை தான் வீட்டுக்குள்ளே விட மாட்டாளே.
வேலை ஃபுல்லாக வெளியில தான். நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன். அடச்சி, ஏண்டா திருப்பி வந்ததுக்கு தான் அவ்வளோ தூரம் ஓடுனியா? அதுக்கு நீ ஓடாம இங்கே நின்றுக்கலாம்ல. அந்த பாவி மக வீட்டுக்குள்ளே தான் போவான்னு எனக்கு எப்படி தெரியுமாப்ல? முதலே தெரிஞ்சா கூட நான் இங்கேயே ஓடாமல் இருந்திருப்பேன். நானும் 10 நிமிஷமாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். வீட்டையே 3 வாட்டி சுற்றிட்டா. சரி வீட்டையே தானே சுற்றுறா, வெளியில் எங்கேயும் போவான்னு பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்டேன் மாப்பிள்ள. அதுக்கு தான் மாப்பிள்ள இந்த பொண்ணுங்க பின்னாலே சுத்தக்கூடாதுங்கிறது. பொண்ணுங்க பின்னால சுத்தம்னா இப்படி தான் சுத்த விடுவாளுங்க. டேய் என்னடா பொண்ணுங்களை பற்றி ரொம்ப ஓவராக பேசுகிறீங்களே? அந்த பொண்ணு ஓடுனுச்சுன்னா இவன் என்ன கூப்பிட்டுச்சா? அதே என் பின்னால் வாடா அப்படின்னு கூப்பிட்டுச்சா? இந்த நாய் பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? பயந்து போய் ஓடினாலாம் என்னமோ யாருக்கு தெரியும்? என்னமோ அவங்க கூப்பிட்ட மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இவனை பின்னாலே ஓடினவன் இவன் சும்மா இருக்க வேண்டியதானே? மாப்பிள்ள நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள. அந்த பொண்ணை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் எப்படியாவது அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். உன் முடிவு தான் மாப்பிள்ள. அந்த பொண்ணு ஓடுது கதவை சாத்துதுன்னா நினைக்காத, உடச்சி போய் நான் பொண்ணை தூக்கிட்டு வருவேன் மாப்பிள்ள. என்னடா சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறியா? நம்பலாமா உன்னைய? ஏடா நம்பலாமா? இவ்வளோ தூரம் நான் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன், அப்புறம் என்ன நம்பலாமான்னு கேட்குற சின்ன பிள்ளைத்தனமா? டஸ்டிமி மாப்பிள்ள. என் முதவி அது டஸ்டிமி இல்லடா, ட்ரஸ்ட் மீ. போதும் போதும், ரொம்ப சிரிச்சாச்சு. பல்ல சுளுக்கிக்க போகுது. கொஞ்சம் வாய முடுங்க தாயி, வச்சு குடுமி வாய முடுங்க. டேய் மாப்பிள்ள கொஞ்சம் கும்மி. ஓ மேல சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது ஓ மேல சத்தியம் மாப்பிள்ள. சரிடா சத்தியம் பண்ணதுலாம் போதும், வீட்டுக்கு கிளம்புவோம். டேய் நாளைக்கு வந்து மற்றதை பேசிக்கோண்டா. அந்த பொண்ணை எப்படி பார்க்குறது, என்ன எது பேசுறது என்னன்ட்டு நாளைக்கு பேசிக்குவோம். வாங்கடா கிளம்புவோம், லேட் ஆயிடுச்சு, பசிக்குது வேற.